லைட்டா இறக்கி விடுங்க. இவங்க கரெக்டா இருக்கு, அப்படியே இருக்கு. ஸ்மைல். வந்துட்டு போனேன். சரி பாத்தியாலையா இங்க பாரு. அம்மா சாரி கட் பண்ணி எடுத்துறியா? அம்மா சாரி கொஞ்சம் கட் பண்ணுப்பா. இங்க பாருங்க ஸ்மைல். மாலை போட்டுட்டு இங்க பாருங்க. இங்க பாருங்க கரெக்டா நிக்கிறீங்க நீங்க தான். நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. கொஞ்சம் பின்னாடி எங்க பார்க்க சொல்லிங்க. நீங்க ரொம்ப ஷார்ட். ரெடி ஸ்மைல் பண்ணுங்க. செட்டிங் தான் இருக்கிறது விட்டு முடிச்சிடணும். நீ எடுத்துட்டு சொல்லு. வெயிட் பண்ணுப்பா. வெயிட் பண்ணு. யாருக்கோ மாலை போடுறா. வெயிட் ஆகட்டும். டீச்சர் நல்லா திரும்புங்க. டீச்சர் நல்ல உடம்ப திருப்புங்க. அப்படியே இருக்கு. இங்க பாருங்க. இங்க பாருங்க. பல்லே தெரியல. சந்தோஷமா கூப்பிடுறோம். பயப்பட வேணாம். போலாம் அடிக்க மாட்டாங்க. ரைட்டா எங்க இருந்து போட்டோகிராஃபி யாரும் பார்க்க. ஓகேவா? இப்போ நீங்க கல்யாணத்துல தட்டை எடுத்து ஆலத்தி எடுத்தா காசு போடுவாங்க. இப்ப யார் காசு போடுவாங்க உங்களுக்கு? பாரதியார் அவர்கள் 5000 ரூபாய் போய் செய்வாரு. திருப்பி 5 பேர் எடுக்கணும், இல்லன்னா 3 பேர் எடுக்கணும். 3 பேர் வாங்க. ஒரு பாப்பா பிடிங்கப்பா. சிறப்பு. ஓகே ஓகே. அங்க பாருங்க காசு போடுறாங்க பாருங்க. சார் போடுங்க சார். தேங்க்யூன்னு சொல்றது இல்லையா? அவங்களுக்கு நம்ம தான் கொடுக்கணும். உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி நிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே இந்த ரிசப்ஷனுக்கு முன்னாடி போறீங்க. உங்களுக்கு வெல்கம் பண்ணி கூப்பிட போறீங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க. கை தட்டுங்க. வெல்கம் பண்ணுங்கப்பா. சவுண்ட் பத்தலையே. கடைகளும் மேடைகளை கண்டு தெரிகிறது. அன்னையும் ஆசானும் ஒருமித்த களம் இது. சாட்சிகள் எல்லாம் சாட்சிகளாக வளரும் நாளில் நாம் சாட்சிகள் எல்லாம் சாட்சிகளாக வளரும் நாளில் வழிகள் அழகுதான். அந்த வழிகளை நாம் எப்படி அமைத்துக் கொள்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது பயணத்தின் அழகே. செல்லும் வழியெல்லாம் 1000 இருக்கலாம். அதில் நாம் புத்தகங்கள் நகர்கிறது. அதில் உள்ள வழிகளும் உயிர்கிறது. உள்ளமும் கொஞ்சம் நெகிழ்கிறது. நெகிழ்வில் கொஞ்சம் மனம் கலைகிறது. மேடைகளும் அழகாக அரங்கேறுகிறது. அத்தனையும் உள்ளே முகமடமாய் ஓடுகிறது. நமக்கான நிகழ்வு இது. நம்மை நிகழ்வுபடுத்திய நிகழ்வோரின்
நிகழ்வை விளக்கேற்றி துவங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேல போங்க, அப்படியே மேல வாங்க. மேல போங்க. டீச்சர் வாங்க. மேல போங்க. டீச்சர் வாங்க. போங்கய்யா. டீச்சர் எல்லாரும் நமக்கான விருதுகளை அழகாக எடுத்து உங்களுடைய நிகழ்வையும் நினைவையும் பொக்கிஷமாக பத்திரப்படுத்த தயாராகுங்கள். வயிறு பாத்துக்க. சார் இங்க பாருங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த நிகழ்வை காண்பதற்காக தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசிரியர் மத்தியில் இன்னொரு ஒளி எழும்பும்போது அழகாக இருக்கிறது. பல ஒளிகளோடு விளக்கும் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கீழொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கந்தமிதில் தத்தனமும் அதிசிறந்த திராவிடனன் திருநாடும் முளைத்து மனதை திறந்து பரந்த பள்ளி பருவம் அழியாதொரு உணர்வும் இதுதான். வருகை பதிவேடுகள் எல்லாம் வந்த நாளும் நாள் இதுவே. மலிந்தே பாதுகாக்கப்பட்ட தலைகள் நிமிர்ந்து சிரிக்கின்றன இன்று. கற்களாகவும் களிமண்ணாகவும் கிடந்த எங்களை செதுக்கிய சிற்பிகளுக்கு சிலைகள் எடுக்கும் விழா இன்று. விதவிதமான உலகிலே வித்தியாசங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் இவர்கள்தான். விம்மிய தருணங்களில் எல்லாம் பல விதைகளை விதைத்தவர்கள். விதைகளை எம்முள் தூவி பல நிறங்களில் விளைச்சல்கள் கூட்டியவர்கள். இவர்களை வார்த்தைகளில் வளைத்திட தருமோ எம் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஆசிரியர் பெருமக்கள் திரு சுப காந்திநாதன் ஐயா அவர்களையும், திரு ஜி பிரவீன்குமார் ஐயா அவர்களையும், திருமதி ஏ புவனேஸ்வரி அம்மா அவர்களையும், திரு தா சந்திரசேகரன் ஐயா அவர்களையும், உதயங்கள் எல்லா உள்ளங்களில் அனைத்து ஆசிரியர்களையும், உதிர்த்து கொண்டிருக்கும் இப்பள்ளி ஆசிரியர்கள் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சுவர் இல்லை என்றால் சித்திரம் இல்லை. இந்த சித்திரங்கள் இல்லை என்றால் சரித்திரமே இல்லை. அழகான நினைவுகளோடு அமர்ந்திருக்கும் எம் சக தோழிகள் மற்றும் சக தோழர்களை அவர் தம் குடும்பத்தினரையும் இவ்விழாவிற்கு அன்புடன் வரவேற்கின்றோம். விதைத்துக் கொண்டிருக்கும் சான்றோர்களை கௌரவிக்கும் நாள் இது. பொன்னாடை போற்றும் நிகழ்வது உங்கள் சார்பாக எல்லாரும் கைத்தட்டுங்க. டீச்சருக்கு முத்தம் கொடுத்தா கூட தப்பு இல்ல, மாலையை போட்டு நல்லா ஹாப்பி மூமெண்ட். சூப்பர். என்னை விட்டால் அத்தனையும் அணைத்துக் கொண்டு மரியாதை செலுத்தப்படுகிறது. எல்லாரும் கைத்தட்டுங்கப்பா. என்னப்பா எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க? நிகழ்வுகள் அழகு, அதை நிகழ்த்துவது கூடுதல் அழகு, நிகழ்த்தி பார்ப்பது அதனினும் அழகு. அத்தனை கைத்தட்டுங்க எல்லாரும். எல்லாரும் பெரிய துண்டு போட்டு உங்களுக்கு சின்ன துண்டு போட்டு படிக்கும் போது உங்களை சந்திச்சு பிடிக்கவே முடியாது. நம்ம தூரத்தில் இருப்போம். எந்த இசை கூடுதல் இசை என்று இசைத்து காட்டுவோம் பாருங்கள் என்பதோடு இன்று நாம் இந்த புன்னகை எல்லாம் மீண்டும் கிடைக்குமா என்று தெரியாது. அபிராமி டீச்சர் சத்யா வைதேகி அம்மா அவர்கள் ஸ்மைல் பண்ணு. நீ கேப்ப ஃபில் பண்ணு. நல்லா சேர்ந்து விட்டு வாங்க. சேர்ந்து வாங்க. அப்படி சார், இப்போ முன்னாள் மாணவரோட சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டீங்க. இது சம்பந்தமாக உங்களோட அனுபவங்கள், கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம்.
இன்று புத்தாம்பூர் மேல்நிலைப்பள்ளியில் 2008ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு முடித்த முன்னாள் மாணவர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அவரவர் வீடுகளுக்கு சென்று அழைப்புதல் கொடுத்து மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் அழைப்பு விடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பழைய மாணவர்களை சந்திக்கின்ற நிகழ்வு என்பது அவர்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறோம், நம்முடைய அனுபவங்களை அவரோடு பகிர்ந்து கொள்கிறோம். அவர்களை சந்தித்த நிகழ்வு என்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் அந்த மாதிரி பாட்டெல்லாம் வைப்பாங்க. நாங்கள் பணிகள் இருக்கும்போதே அவர்கள் எங்களை பாராட்டிய விதம், எங்களை அழைத்தது, எங்களை பெருமைப்படுத்தியது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 2007-8ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு முடித்து சென்ற மாணவர்கள் சிற்பிகளுக்கு சிலை எடுக்கும் விழா என்று ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் விதமாக 18 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே ஒன்று கூடி அனைத்து ஆசிரியர்களையும், அவர்களுக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்களையும் அழைத்து கௌரவம் செய்து பள்ளிக்கு உதவி பொருட்களையும் அளித்து நல்ல முறையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு எங்கள் ஆசிரியர்கள் சார்பாக நன்றி. அவர்கள் மேன்மேலும் வளர வாழ்த்துகிறோம். சந்திரசேகரன், கணித ஆசிரியர். அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தாம்பூர் பள்ளியில் 18 ஆண்டுக்கு அப்புறம் 2008 படித்த மாணவர்கள் இவ்வளோ சிறப்பான ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. எங்கள் எல்லாருக்கும் தனியாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லி அரேஞ்ச் பண்ணி வீட்டுக்கு வீடு வந்து தனியாக பத்திரிக்கை வச்சு ஸ்வீட்டோடு வந்து எங்களெல்லாம் அழைச்சாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. மாணவர்கள் முன்னேற்றத்தில் மகிழ்தல் எங்களையும் மகிழ்வித்து அவங்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி சிறப்பான மாணவர்களுக்கு பாடம் நடத்தின நாங்கள்லாம் பெருமைப்படுறோம். நன்றி. வைதேகி, தமிழாசிரியர். மரம் திரும்பிய பறவைகள் நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னாள் ஆசிரியர்களை சந்தித்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களோட புன்னகை தான் எங்களோட சந்தோஷம். அவங்களோட வந்த உடனே அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எங்களுக்கு அந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லா மாணவிகளும் கலந்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். சில பேரால் வந்து சில சூழ்நிலைனால வர முடியலை. நன்றி. என்னோடய பேர் வந்து வினிதா. வணக்கம். எனது பேர் ஸ்ரீராம் சுந்தர். இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் புத்தாம்பூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி. இதில் வந்து 2008ஆம் ஆண்டு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு இன்றைக்கி எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம். அவங்க எல்லோரும் இன்றைக்கி ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி பருவத்தில் மீண்டும் சந்தித்தல் அப்படின்ற ஒரு நிகழ்வு மாதிரி ஏற்படுத்தி பழைய ஆசிரியர்கள் எல்லாத்தையும் அழைச்சி முன்னாள் மாணவர்கள் எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி இன்றைக்கி ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி ஓரளவு நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து எல்லாருமே ஒரு நல்ல நினைவுகளை சுமந்துக்கிட்டு போகிறோம். ஏன்னா எல்லோரும் பல கமிட்மெண்ட்டில் பல விஷயங்களில் எல்லாம் வெளியில் இருக்கோம். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எல்லோரும் ஒன்று கூடி இருக்கோன்றது ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது. இது மாதிரி இனிமேல் வர மாணவர்கள் நிறைய பேர் இது மாதிரி செஞ்சு ஆசிரியர்களையும் கௌரவப்படுத்தணும். ஏன்னா அன்றைக்கி அவங்க எங்களை வழி நடத்தலை அப்படின்னா நாங்களாம் இன்றைக்கி ஒரு உயரத்தில் இருப்போமான்றது எங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த ஆசிரியர்களுக்கும் இதன் வாயிலாக அந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து ஆசிரியர்களுக்கும் இதன் வாயிலாக நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி ஃபங்க்ஷனில் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க, சக மாணவர்கள் எல்லோரும். அதில் ரொம்ப ரொம்ப எல்லாருமே சந்தோஷம். இதுலேருந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பள்ளி பருவத்துக்கே மீண்டும் போயிட்டு வந்த மாதிரி ஒரு நிகழ்வு. அதில் மற்றற்ற மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய பெயர் வந்து ஸ்ரீராம் சுந்தர். இந்த வாய்ப்புங்கிறது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. எங்களுக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக பார்த்தோம். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்லியாக அவங்க கூட சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும். சத்யா.